கிரானிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம கிட்ட கிரானிக் தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நான் குறைஞ்சபட்சம் 15 நாளைக்கு ஃபாலோ பண்ணுறேன் கண்டினியூ. ஆமாம், அதுக்கப்புறமா தான் கேபிட்டல். திஸ் இஸ் மை ஸ்டே. ஒரு சிலர் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவாங்க. அது அவங்க நான் சொல்றது என்னோட ஐடியா வந்து 15 நாள் கண்டினியூஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீஸ். எப்பவுமே க்ரானிக் டிசீஸ் அப்படின்னா இன்னும் ஆர்கனை தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும் இல்லையா? எனி க்ரானிக் டிசார்டர், ஸோ ட்ரீட் தி லிவர். எந்த க்ரானிக் டிசீஸாக இருந்தாலும் லிவரை டானிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், எவ்வளோ நாளைக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேஷண்ட் அசஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நீடிலிங்ல we have a technique. இல்லையா? நீடில் நீங்கள் எல்லாருமே நீடில் பண்ணுவீங்களா சார்? நீடிலிங்ல வந்து இந்த சரௌண்டிங் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ டியூ 20 பக்கத்துல எக்ஸ்ட்ரா 6 போட்டோம்னா இட்ஸ் a சரௌண்டிங் பாயிண்ட். 4 பாயிண்ட் போடுறோம்ல. ஆமா, அது வந்து சரௌண்டிங் டிராகன் அப்படின்னு. அதாவது அந்த டியூ 20க்கு எக்ஸ்ட்ரா 6 போடும்போது என்ன ஆகும்? ஆக்டிவேஷன் இன்னும் நல்லா இருக்கும். அதோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு சுற்றி சரௌண்டிங் பாயிண்ட்ஸ் போடலாம். ரெண்டாவது சில குறிப்பிட்ட ஸ்கின் பிரச்சனைகள் இருக்குன்னு வைங்க, அந்த ஏரியாவை சுற்றி போடுறத நம்ம சரௌண்டிங் டிராகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கின் பேட்ச் இருக்கு, ஒரு எக்ஸிமா இருக்கு, இல்லை ஒரு விட்டிலிகோ, இல்லை ஒரு லிகோடர்மா மாதிரி பிரச்சனை இருக்கு, அந்த ஏரியாவை சுற்றி கூட நீங்க இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து நான் ஹீலிங் வூண்ட்ஸ், ஆறாத புண்கள் இருக்கும் சிலருக்கு, பல வருஷமா இருக்கும் அந்த புண்ணு ஆறாது, அந்த காயம். ஸ்கின் டிசீசஸ், மசில் கிளாட்ச், சிலருக்கு வந்து சதை கட்டிகள் இருக்கும் இல்லையா, லிம்ஃப் நோட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கட்டிகள் இருக்கும். ஆனால் சமயத்தில் வந்து அது வலிக்காது, பெரும்பாலும் வலிக்காது. எந்த ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் யூ கேன் ட்ரை திஸ். இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. அப்புறம் இந்த சரௌண்டிங் பாயிண்ட் வந்து டு ஆக்டிவேட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்னா சரௌண்டிங் பாயிண்ட் போட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஒன் சொல் 4 பக்கமும் போடணும். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா 6 அண்ட் டியூ 20. இது டியூ 20. இது இந்த குழந்தை வந்து ஒரு செரிப்ரல் பால்சி சைல்டு, இது வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. இதுக்கு வந்து டியூ 20 அண்ட் எக்ஸ்ட்ரா 6 போட்டுருக்கணும். ஸோ இதான் சரௌண்டிங் டிராகன். அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ மூளையே பாதிக்கப்பட்ட குழந்தை, எபிலெப்டிக் குழந்தை, சிபி சைல்டு, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 6 தேவைப்படும். டியூ 20 பவர்ஃபுல் பாயிண்ட் ஃபார் நார்மல் பர்சன்ஸ். இப்போ அப்நார்மாலிட்டி டிசீஸ் இருக்குது அப்படின்னும் போது we need the treatment இல்லையா, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படும். இப்போ இது வந்து ஸ்டமக் 21 அண்ட் டிராகன்ஸ் அவரோட சரௌண்டிங் டிராகன். இவருக்கு வந்து தொப்பை குறையணுன்றதுக்காக ஸ்டமக் 21 போட்டு என்ன பண்ணிருக்கோம், அந்த பாயிண்ட்டை எனர்ஜைஸ் பண்றதுக்காக சரௌண்டிங் பாயிண்ட்ஸ் போட்டு. ஓகே, திஸ் இஸ் சரௌண்டிங் டிராகன் டெக்னிக். ஒரு நீடில் 4 பக்கம் 4. இது வந்து நீடிலிங்ல அது ஒரு டெக்னிக், ஸ்பெஷல் டெக்னிக்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க தெரியும். அடுத்தது இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பாயிண்ட். நார்மலா இதையெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா கூட பயன்படுத்துறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சுவாசம் சம்பந்தமான ஒரு பாதிப்பு வருது, we can use this REN 17. எனி ரெஸ்பிரேஷன், சுவாசம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது, சளி வருது, பிராங்கைட்டிஸ் வருது, ஆஸ்மான்னு சொல்றோம், எந்த ஸ்டேஜ்ல இப்போ நீங்க வந்து லங்ல சேனல்ல நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க, K7 ட்ரீட் பண்ணுவீங்க இல்லையா, பிரீத்திங் ஸ்ட்ரெயின் வரும்போது அதெல்லாம் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட போட்டீங்கன்னா இன்னொரு ரிசல்ட் நல்லா இருக்கும். அடிஷனலா REN 17 போடுங்க. அதே மாதிரி ஒரு போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது, முட்டிலாம் வலி இருக்கு, நீங்க K7 போட்டிருப்பீங்க,
எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆனால் போன்ஸ்க்கான இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் UB11 சேர்த்து போடுங்க. நார்மலாக நம்ம அது பண்ணுறது இல்லை. அதை செய்யும் போது ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், ரிப்பீட்டேஷன் இருக்காது. யாரோ சொன்னாங்க அதிகமாக ரிப்பீட்டேஷன், நீங்கள் மேடம் சொன்னாங்க. இந்த ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது யூ ஹேவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தட் சிஸ்டம். ஓகே, அடுத்தது இது இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கிறது தான். இப்போ பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் UB17, யங் ஆர்கன்ஸ்ல பிரச்சனை, மாத்திட்டாங்க. யங் ஆர்கன்ல வந்து ரென்ட்வெல், இன் ஆர்கன்ஸ்ல வந்து லிவர் 13 மாத்தி எழுதிங்க. யங் வந்து ரென்ட்வெல், ஆமா, இன் ஆர்கன்ஸ் வந்து லிவர் 13. அப்புறம் வாஸ்குலர் சிஸ்டம், நம்ம உடம்புல பிளட் வெசல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்ல வந்து பிளாக்கேஜ் இருக்கு, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இல்ல பைல்ஸ் இருக்கு, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து லங் 9 போடலாம். மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ்ல ப்ராப்ளம், ஒரு அத்லெட் லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, முட்டியில வந்து தசை நான் பழுதுபட்டுடுச்சு, அப்போ வந்து நீங்க GB34. அப்புறம் போன் மேரோஸ் GB39 இல்லையா, அனிமிக்கா இருக்காங்க, பிளட் வால்யூம் கம்மியா இருக்கு, ஸோ GB39. கேல் பிளாடர் 39. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கிற இடம் 17, UB11, UB17, REN12, liver 13, lung 9, GB30. ஓகே, ஸோ இது வந்து நம்ம how much deep this is being put, sir? How much depth? What is the depth of the needle piercing? Yeah, you should stand in the. That's all. Needle incisionல வந்து the level of depth வந்து playing a role. But to start with, just fix the needle. அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னால we can think about the depth and the purpose of the depth. Okay. So Leo connecting points, Yuan source points. Leo connecting and Yuan source points வந்து between the coupled organs playing a very good role. இப்போ lung and large intestine ஒரு couples இல்லையா, lung and large intestine air element, metal element நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ற coupled organ. அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பவுல் மூவ்மெண்ட்லயும் ப்ராப்ளம் இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வேற பாயிண்ட்டையே யோசிக்காம யுவான் சோர்ஸ் லியோ கனெக்டிங் பாயிண்ட்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரிசல்ட் கொடுத்துடலாம். நீங்க சிங்கிள் பாயிண்ட்னா நாடி பார்த்து ஒரு பாயிண்ட் போடுறது மட்டுமே சிங்கிள் பாயிண்ட்னு நினைக்காதீங்க. எந்த ஆங்கிள்லயுமே வந்து நீங்க சிங்கிள் பாயிண்ட் டிரைவ் பண்ண முடியும். இப்போ ஒரு ரெஸ்பிரேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் மட்டும் போட்டீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் தானே. இப்போ ஒரு லியோ கனெக்டிங் பாயிண்ட்ல வந்து பிரச்சனையை கரெக்டா அசஸ் பண்ணிட்டீங்க, ஒரு பாயிண்ட் போட்டீங்கன்னா போதும், லியோ கனெக்டிங் பாயிண்ட் மட்டும் போட்டீங்கன்னா போதும் இல்லையா. ஸோ இது வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். இஃப் யூ ஆர் ஃபிக்ஸிங் தி ப்ராப்ளம் ப்ராப்பர், தி ரிசல்ட் வில் பி மிராக்குலஸ். ஒரே பாயிண்ட்ல அதான் நம்ம ஆசை. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க, பேஷண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரீட் கப்பல்ட் ஆர்கன், ட்ரீட் மாஸ்டர் லியோ கனெக்டிங். லியோ கனெக்டிங் பாயிண்ட்ல வந்து ஸ்ப்ளீன் சேனல்ல மட்டும் 2 லியோ கனெக்டிங் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க தெரியுமா, ஸ்ப்ளீன் 4 and ஸ்ப்ளீன் 21. ஸ்ப்ளீன் 4 வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன். Spleen 21 is the master Leo connecting point. இப்போ எப்படி நீங்க REN12 வந்து influential point for all the young organs, liver 13 for all the young organs மாதிரி 12 ஆர்கன்லயும் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் நீங்க ஸ்ப்ளீன் 21 போட்டா போதும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்பிளிட்டட் எனர்ஜி இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எந்த பேஷண்ட் வந்தாலும் ஸ்ப்ளீன் 21 வந்து ஒரு 3 days போடுங்க. எங்க இருக்கு, 6th and 7th rib on the lateral line.
இங்கே போட்டுடுங்க, ரெண்டு பக்கமும் பைலேட்டரலாக போட்டுட்டு பைலேட்டரலாக போட்டுட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன், எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் சரியாயிடும். பல மாசமா அவங்களுக்கு ரிசல்ட் இல்லாத பேஷண்ட் கூட ரிசல்ட் கிடைச்சிடும். இந்த எனர்ஜி என்ன பண்ணுவோம் நீங்க பை புட்டிங் தி மாஸ்டர் லியோ கனெக்டிங் ஸ்ப்ளிங் 21. எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஏதாவது பிரச்சனை இருந்தே தீரும். ஏன்னா இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து இப்போ கிராஃபிக்லாம் எடுத்து பார்க்குறேன் இல்லையா, 4 சேனல் 5 சேனல் 6 சேனல்ல வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஸோ நீங்க லியோ கனெக்டிங் பாயிண்ட் போடும்போது எந்த சேனல்ல உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கூட ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு தான் கண்டுபிடிக்கிறது தானே கஷ்டம். ஸ்ப்ளிங் 21 போடுறது ஈஸி தானே. ஸோ ஸ்ப்ளிங் 21 வந்து ஒரு 3 days 3 sittings போடும். அதுக்கப்புறம் பேஷண்டோட ரிசல்ட் வந்து அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் போடுங்க. ஏன்னா திரும்பவும் ஃப்ளக்சுவேட் ஆகும். கொஞ்சம் நல்லான உடனே என்ன பண்ணுவாங்க, திரும்பி போய் எல்லா தப்பும் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆமா பைலேட்டர்ல போடுங்க. ஆமா ரெண்டு பக்கமும் 2 ஊசி போடுங்க. ஸ்ப்ளின் 21ல வந்து பைலேட்டர்ல அது அதான் என்ன ஆர்கனா இருந்தா அது சொல்றேன். அது அடுத்து அதுக்கு வர போறேன். இப்போ வந்து நீங்க ஸ்ப்ளின் 21 வந்து பைலேட்டரலா போடுங்க, ரெண்டு பக்கமும் போடுங்க. ஓகே, வாட் இஸ் ஸ்பிளிட்டிங்? நம்ம உடம்புல ரெண்டு பக்கமும் parallel லைன் இருக்குது இல்லையா, 12 ஆர்கனுக்கும் we have channel on both sides. That's symmetrical or bilateral னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்கோட இப்போ ஸ்டமக்கோட எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி வந்து காலில் இருந்து இப்படி நேரா ஸ்ட்ரைட் லைனா வர்றது இல்லை. எனர்ஜி வந்து இப்படி ஸ்பைரல் மூவ்மெண்ட்ல தான் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு எவ்வளோ எனர்ஜி இருக்குதோ ரைட் சைடும் அதுக்கு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி டயகனலி அவ்வளோதானே தவிர இட் இஸ் நாட் வெர்டிகல், ஹரிசாண்டல். அதே சமயம் வந்து அந்த சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கலாம் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடு வந்து 20 யூனிட் எனர்ஜி இருக்கு, ரைட் சைடு 60 யூனிட் எனர்ஜி இருக்குன்னா உள்ள ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த ஃப்ளோ இல்லையா. இல்லைன்னா இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த எனர்ஜியை நீங்க கரெக்ட் பண்றதுக்கு ஸ்ப்ளின் 21 போட்டீங்கன்னாக்கா அந்த எனர்ஜி ஃப்ளோ கனெக்ட் ஆயிடும். ஸோ இது நீங்க ஐடென்டிஃபை பண்ணலன்னா கூட நீங்க இதை போடுங்க. பிகாஸ் எல்லாருக்குமே இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இல்லாதவங்களுக்கு போட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டா அட்வான்ஸ் ரிசல்ட் வரவே வராது. ஓகே, ஸோ ஸ்ப்ளின் 21 போட்டுட்டீங்கன்னா ஈஸியா நீங்க நமக்கு நாமே எப்படி சார் போட்டுக்கிறது? சில இடங்கள் நம்ம கை போக முடியாத இடங்கள்ல இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணும். பெரும்பாலான நீடில் நம்ம போட்டுக்கலாம். சரி, ஆக்சுவல் பாயிண்ட்ஸ் போட முடியாது, நம்ம கையில எட்டாத பகுதிகளில் நம்ம நீடில் போட முடியாது. மற்றபடி செல்ஃப் நீடில் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலையில மட்டும் யாராவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு கைடை வச்சு இங்கே ஒன்று தட்டுங்கன்னா தட்டி போடுறாங்க சொல்லுங்க. சிம்பிள். நீங்க பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, கைடோட நீடில் கொடுங்க. இந்த இடத்துல கைடோட நீடில் வச்சுட்டு ஒரு தட்டுனா உங்க ஃபேமிலி மெம்பரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே இல்லையா. So master Leo connecting point between the 6th and 7th ring. இது வந்து இவர் ஒரு பெக்யூலியர் கேஸ் ஆக்சுவலா நம்ம பேஷண்ட். இவருக்கு வந்து விஷன் ப்ராப்ளம். இவர் வந்து ஆக்சுவலா ஒரு நகை செய்யறவர், டைமண்ட்ஸ் ஜுவல்லரி செய்யறவர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்வை அதிகமாக பாப்பாலால வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா விஷன் குறைஞ்சி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பார்வை கோளாறு போச்சு. இன்னொரு பெக்யூலியர் சிம்டம் அவருக்கு என்னன்னா ஒரு நாள் வந்து ஆரஞ்சா தெரியும், கரெக்டா மறுநாள் வந்து ப்ளூவா தெரியும். அதாவது ஒரு ஆரஞ்சு கிளாஸ் போட்டா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு 24 hours. The next 24 hours will be blue. இது வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து நான் சந்திச்சதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பியூப்பிள் வந்து அந்த ஆடிட்டே இருக்கும். அந்த ஐ பால்ஸ் வந்து நிற்க பியூப்பிள்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். டியூப் லைட்லாம் அவர் ரொம்ப மேல் நோக்கி பார்த்தா தான் விஷன் தெரியும். எல்லா ஆங்கிள்லையும் அவருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவருக்கு எல்லா ஹை ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாவது பெட்டர் விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், ஸோ கீப் டச் அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க.
ஸோ அவர் நம்ம இது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். துணையோட தான் வருவார், அவங்க மதுரை கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் காலப்போக்கில் அவருக்கு வந்து தனியாக வர ஆரம்பித்தார். ஸோ விஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அந்த ஷேடோட டெப்த்லாம் டெல் ஆகிடுச்சு. அதாவது ஆரஞ்சு அப்படின்றது வந்து லைட் ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டார். ஸோ தனியாக போகிற அளவுக்குலாம் வந்துட்டார். ஸோ இவருக்கு வந்து அக்யூபஞ்சரில் தான் இந்த ரிலீஃப் கிடைச்சி, வேறு எதுலையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து இவரோட படம் நம்ம அங்கே போட்டிருக்கோம் ஐ டிசீஸ் அப்படின்றதுனால. பட் ஜென்ரலாக ஒரு எல்டர்லி ஐ விஷன், வயசானவங்களுக்கு பார்வை குறையுது அப்படின்றோம் இல்லையா, அது வந்து SI6 வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ். இது இண்டிகேட்டிவா நீங்க நிறைய பாயிண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நீங்க விஷன் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு SI6 அந்த பேஷண்ட் நாடி பார்த்து நீங்க ஃபிட் பண்ணுவீங்களா இல்ல கம்ப்யூட்டர்ல இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து இப்போ எனர்ஜி கிராஃப் எல்லாருக்குமே பண்றோம் கம்பல்சரி. ஆமா அவருக்கு கூட பண்ணி எல்லாருக்குமே எல்லாருக்குமே எனர்ஜி கிராஃப் பண்ணிட்டு நான் வந்து ஆக்சுவலா நான் பல்ஸ் டிசைட் பண்றது வந்து நான் இப்போ வந்து அந்த ப்ரானிக் ஹீலிங் மெத்தட்ல தான் நான் பல்ஸ் டிசைட் பண்ணுவேன். நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். இந்த லாஸ்ட் பேட்ச்ல கூட ஒரு 2 பேர் சொன்னாங்க அந்த பிரச்சனை கரெக்டா இருக்கு, நீங்க வந்து அந்த திருப்பூர். So GB37. Next point is GB37. It's for vision. இது வந்து அது வந்து only for elderly வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும் SI6. ஓகே. நீங்க கேட்டீங்கல்ல LI11 வந்து நம்ம உள்ள போட்டா போதுமா, அதுக்கு நம்ம கொடுக்குற டிப்ஸ் என்னன்னா, if you are selecting a in organ for treatment, you can treat the right side of the body. For young organs, you can take the left side of the body. புரியுதா இது? ஆப்போசிட் இல்லம்மா, இப்போ நீங்க ஒரு இன் ஆர்கனை ட்ரீட் பண்ணணும்னு வச்சுக்கீங்க, இப்போ ஸ்ப்ளைன் 6 போடணும் அப்படின்னும் போது ரைட் சைடு ஆஃப் தி பாடி போடுங்க. LI11 போடணும் இல்ல ஸ்டமக் 36 போடணும்னா லெஃப்ட் சைடு ஆஃப் தி பாடி போடுங்க. டு அவாய்ட் 2 நீடில்ஸ். இப்போ LI இப்போ SP21 வந்து நான் 2 பக்கமும் போட சொன்னேன் இல்லையா, அப்போ சார் வந்து ஒரு டவுட் கேட்டார், எல்லா நீடிலுமே அப்படி போடணுமா, SP21 மட்டும் 2 போட்டா போதுமா கேட்டாங்க இல்லையா. ஸோ SP21 நான் போட சொன்னதுக்கு வேற ஒரு பர்பஸ் இருக்கு. பட் அதர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம் நீங்க, இஃப் இட் இஸ் இன் take the right side, if it is young take the left side. Okay. Okay, அடுத்தது horary points. What is horary points? Same element point. Beautiful. அதுதான் நம்ம horary point னு சொல்றோம். இப்போ UB அப்படினா அதனுடைய வாட்டர் பாயிண்ட் தான் horary point. இல்லையா, urinary bladder belongs to water element. So urinary bladder ஓட வாட்டர் பாயிண்ட் தான் வந்து horary point. அதே மாதிரி ஹார்ட்னா அதோட ஃபயர் பாயிண்ட் வந்து ஹார்வரி பாயிண்ட், ஸ்டமக்னா எர்த் பாயிண்ட் ஹார்வரி பாயிண்ட் இல்லையா. எந்த எலிமெண்ட் பாயிண்டோ அது வந்து ஹார்வரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அற்புதமான சிங்கிள் நீடில் டெக்னிக். நாடி பார்த்து நீங்க கண்டுபிடிக்கிறதை விட அற்புதமான ரிசல்ட் இதுல நீங்க கிடைச்சிடும். நாடி பார்த்தா இந்த ஆர்கன் வந்து வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நாடி பார்க்காம எப்படி, நாடி பார்க்காம இண்டிகேஷன் வச்சு முடிவு பண்ணுங்க. அந்த ஆர்கனுக்கு அந்த ஹார்வரி பாயிண்ட்ல போடுங்க. நாடி பார்த்தா நாடில எது மிஸ் ஆயிருக்கோ அது நாடி தான பார்க்க தெரியாது, பார்க்க தெரிஞ்சா வெல் குட் பார்த்தத போடுங்க. அதோட ஹார்வரி பாயிண்ட்ஸ் போட்டா போடுங்க. சோ ரெண்டே ஒரு இடத்துல வந்து ஹார்வரி பாயிண்ட் நாடி பார்த்தா அந்த அதே மாதிரி அதான் நீங்க டிசைன் பண்றது தான் சார். இப்போ நீங்க வந்து நாடி பார்த்தா நல்லா வரும், ஹார்வரி பாயிண்ட் கம்மியா வரும்னா அப்படி வரும். ரெண்டுமே ஈக்குவலா வரும்னு நினைச்சீங்கன்னா ஈக்குவலா வரும். நாடியை விட ஹார்வரி சுப்பீரியரா வரும்னு நினைச்சீங்கன்னா அப்படி வரும். See, your action follows your thought. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்க நினைங்க கரெக்டா அதை செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. இதுலதான் இப்போ நமக்கு குழப்பமே. நாம சரியா முடிவு பண்ணாம நாம நம்பாம எதையுமே சாதிக்க முடியாது. ஹார்வரி பாயிண்ட் பியூட்டிஃபுல் ரிசல்ட் கொடுக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பியூட்டிஃபுல் ரிசல்ட் கொடுத்தே தீரும். அதை விட இது கொஞ்சம் கம்மியா கொடுக்குமா? ஆமா, கம்மியா தான் கொடுக்கும். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்வரி பாயிண்ட் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், அவ்வளவுதான், அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, கமாண்ட் பாயிண்ட்ஸ்.
அதுக்கு என்ன மீனிங்னா யூ கமாண்ட் தட் பாயிண்ட். இந்த வேலை செய் அப்படின்னு நீங்க அந்த பாயிண்ட கமாண்ட் பண்ணுங்க. அதான பல்ஸ்ல டிசைட் பண்றீங்க நீங்க. So you give command to that point. Okay. அதுதான் நம்ம பிராணிக்ல அதிகமா தெரியும். One of the classic approach gives better results. single point இல்லறவங்களுக்கு இது ஒரு alternate. ஈஸியா. ஒரு எலிமெண்ட்டை பத்தி தெரிஞ்சிக்கும் போது நம்ம பல விஷயங்கள் பேசுவோம். 5 எலிமெண்ட்டை பத்தி பேசும்போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஒரு மூலகம் ஒரு மூலகத்தை உருவாக்குது, ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்தை கட்டுப்படுத்துது தெரியும். ஒரு மூலகத்துல மற்ற 4 மூலகங்களும் இருக்குது இல்லையா? எவ்வளவு இருக்குது? நம்ம ஒரு மூலகத்தினுடைய பெயர் நீர் அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, நீர் வந்து 75% இருக்குது. காற்றுன்னு சொன்னா காற்று 75% இருக்குது. சோ நம்ம நீர்னு சொன்னா அந்த மூலகத்துல நீர் 75% இருக்கு. மீதி இருக்கிற 4 6.5% இதுதான் ப்ரொபோர்ஷன். எந்த மூலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு மூலகத்துல எந்த பெயர் சொல்லி நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த மூலகம் 75%. எலிமெண்ட் வாட்டர், ஃபயர், எர்த். கிட்னில வாட்டர் இது 75%. கிட்னி வந்து வாட்டர் எலிமெண்டோட ஆர்கன். அதுல 75% வாட்டர். மீதி இருக்கிற 25% இந்த தன்மையில் எல்லாம் இருக்கு. ஓகே. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆர்கன் ப்ராப்ளம், இப்ப சிலர் சொல்லுவாங்க நாடி பார்த்துட்டு எர்த்ல வந்து ஃபயர் அதிகமா இருக்கு அப்படிங்களா? ஸ்டமக்ல அல்சர் இருந்துச்சு, இன்டைஜஷன் இருந்துச்சு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா நாடி பார்க்க தெரிஞ்சவங்க ஸ்டமக் பார்ப்பாங்க. ஃபயர் டாமினேஷனாக இருக்கு ஸ்டமக்ல அப்படின்னுவாங்க. ஸ்டமக்ல எது டாமினேட்டிங்காக இருக்கணும்? எர்த்து தான் டாமினேட்டிங்காக இருக்கணும் இல்லையா? அப்போ ஃபயர் டாமினேட்டிங்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எர்த்து ப்ரொபோர்ஷன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், அப்படிதானே? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? நல்ல விஷயம் தெரிஞ்சாக்கா எர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபயரை செடேட் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம நாடியில பண்ணிட்டே இருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஹாரரி பாயிண்ட் எர்த்தோட பாயிண்டே போட்டீங்கன்னா அது என்ன பண்ணலாம்? அந்த 75% அது கீப் அப் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கா எர்த்தோட டாமினேஷன் வந்துடும். மற்ற 6.25 எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆகிக்கும் தானே? ரொம்ப அதோட ஏரியா. இப்போ சார் வந்து வீடை மூடிட்டு வந்துருக்கீங்க, சும்மா உதாரணத்துக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க, பார்த்தா உங்க வீட்டுல யாரோ 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஏய் யாரா நீங்க போய் கேட்டா மரியாதையா இருக்குமா? நீங்க அவரை விட்டு சார் அவங்க யாரு கொஞ்சம் போய் கேளுங்க, நல்லா இருக்கும். நீங்களே போய் கேட்டா நல்லா இருக்கும். சோ எர்த்ல வந்து எர்த் 75% கீப் அப் பண்றதுக்கு யூ ட்ரீட் தி எர்த் எலிமெண்ட் எர்த் பாயிண்ட். சோ இது அதை விட இது பவர்ஃபுல் இல்லையா? இட்ஸ் a very fantastic approach. whereas யாருமே இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. எல்லாருமே நாடி பார்க்கறது சிங்கிள் நீடில் அப்படிதான் யோசிப்பாங்களே தவிர ஏற்கனவே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஆர்ஓடி பாயிண்ட் வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் எனர்ஜி ப்ரொபோர்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்றது. அப்போ நம்ம பல்ஸ் டைரக்டா இது கொடுங்க. பல்ஸ் ஆர்ஓடி பாயிண்ட் தாராளமா கொடுத்துட்டு நீங்க திருப்பி பல்ஸ் செக் பண்ணி பாருங்க, பெரிய ரிசல்ட். இட்ஸ் வெரி சிம்பிள் ஐடியா சார். ரொம்ப ஈஸியா. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் சொன்னாங்க. இதுல ஒரே ஆப்ஷன் தான், குழப்பமே கிடையாது. அதிகமா இருக்குது, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. எர்த் 75% வரணும். எர்த்ல எர்த் பாயிண்ட் போடணும். ஸோ இந்த மாதிரி உங்களை ஈஸ் பண்றதுக்கு தான் இந்த முயற்சி. சும்மா வந்து குழம்பிட்டு நம்மளும் எதையும் செய்யறதையும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மோல்டிங் வந்துடும். அப்புறம் நீங்க வீணா குழப்பம் அடைய மாட்டீங்க, நீங்க செய்யறது சரின்னு தெரிஞ்சு செய்வீங்க இல்லையா? ஸோ இதான நமக்கு இருக்கிற மேஜர்